திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அநேக தேசங்களிலே சமீபமாக உள்நாட்டு கலவரங்கள், அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் என்று சொல்லி வன்முறை வெடித்து அது நிமித்தமாக உயிரிழப்புகளும் நேரிட்டு வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம். உள்நாட்டு கலவரங்கள், உள்நாட்டு போர் நிலவுவதன் நிமித்தமாக அந்த குறிப்பிட்ட தேசத்தினுடைய மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் மக்கள் பாதிக்கப்பட்டு உணவில்லாமல் பசியிலும் பட்டினியிலும் உயிரிழக்கக்கூடிய அபாய சூழலும் ஏற்படுகிறது. அந்த வகையில் தற்போது நேபாள நாட்டிலே சில நாட்களுக்கு முன்பதாக அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை எடுத்து அங்குள்ள இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கி அந்த போராட்டமானது தற்பொழுது வன்முறையாக வெடித்து தற்போது அங்குள்ள முன்னாள் பிரதமருடைய மனைவி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். எவ்வளோ ஒரு கொடூரமான காரியம்! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்குள்ள பாராளுமன்றம், அரசு கட்டடங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு இருக்கிறது இந்த குறிப்பிட்ட போராட்டத்தில் நடந்த வன்முறையில். மட்டுமல்ல, தொடர்ந்து அங்கே அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறதினாலே இந்தியாவிலிருந்து விமான பயணங்கள் அந்த நாட்டிற்கு தடுக்கப்பட்டு இருக்கிறது. சர்வதேச விமான நிலையமான காத்மண்டு விமான நிலையமானது மூடப்பட்டு இருக்கிறது. மட்டுமல்ல, மக்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அங்குள்ள இளைஞர்களோடு கூட நிரம்பிய போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை ஏற்படுத்தி வன்முறையை செயல்படுத்திய சூழ்நிலையில் அதிலே அந்த குறிப்பிட்ட முன்னாள் பிரதமருடைய வீடு தீ வைக்கப்பட்ட பொழுது உள்ளே இருந்த அவருடைய மனைவி தீக்கிரையானார் என்று கூறப்படுகிறது. நேபாள தேசத்திலே அங்குள்ள இளைஞர்கள், அங்குள்ள அரசாங்கமானது ஃபேஸ்புக், யூடியூப், எக்ஸ் போன்ற தளங்களை முடக்கியதை எதிர்த்து தான் இந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு வன்முறையாக கூறப்பட்டு இருக்கிறது. அந்த செய்தி தொகுப்பிலே இந்த முன்னாள் பிரதமருடைய மனைவி எரித்து கொலை செய்யப்பட்டது என்பது உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு கொடூரமான வன்முறையாக பார்க்கப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சம்பவங்களிலிருந்து தேசங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். உள்நாட்டு கலவரங்கள், போர் இவைகளை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட, குறிப்பாக இந்த கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கிற நேபாள தேசத்தில் கர்த்தர் அமைதியை கட்டளையிட நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேபாள தேசத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே தற்போது இளைஞர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தி வருகிற ஆண்டவரே போராட்டமானது வன்முறையாக வெடித்து ஆண்டவரே அங்குள்ள ஆண்டவரே முன்னாள் பிரதமருடைய மனைவி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிற வேதனையான சம்பவத்தை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அங்குள்ள கட்டடங்கள் எரிக்கப்படுவது, பாராளுமன்றம் எரிக்கப்படுவது, இப்படி போன்ற செயல்களில் இருந்து இளைஞர்களை விடுவித்து வெளியே கொண்டு வர ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.